ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறோம். நாங்களும் செம்மையாக இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான vlog. எதை தூக்கி போட்டு பிடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தான் நம்ம நல்ல குவாலிட்டியான வாட்டர் பாட்டிலாக இருந்தால் கூட, டப்பர் வேறு இருந்தால் கூட, அது ஒரு நாள் யூஸ் பண்ணால் மூணாவது நாள் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, என்ன தான் நம்ம நல்லா வாஷ் பண்ணாலுமே. அதனால் சரி ஓகே ஸ்டீலுக்கு மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி ஸ்டீல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் பெருசாக நம்ம நிறையா ட்ராவல் பண்ணுறோம்ல, அதனால் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அப்படி வாங்கலாம் சொல்லிட்டு ஃப்ளாஸ்க் டைப்பில் வாங்கலான்னு பார்த்தா, மில்டன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. 1500 2000 அந்த மாதிரி இருக்குது. சரி ஓகே, அதே போல் லிட்டரும் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் குவாலிட்டியாக சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரீல்ஸ் கண்ணில் பட்டுச்சு. சரி இதில் இருக்கிற வாட்டர் பாட்டில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, ஃப்ளாஸ்க் டைப்பில் இருக்குது, செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதை தான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வந்துட்டு இது உங்களுக்கு வேணும், நான் இப்போ தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோடைய எல்லாமே சொல்கிறேன், அதை பற்றி உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அது எந்த பேஜுன்றதை சொல்கிறேன். உங்களுக்கு ஓகே பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இது ப்ரொமோஷன் கிடையாது, நான் வாங்கினது. இது வந்து நிறைய பேஜில் விற்றுட்ருக்காங்க. நான் பார்த்த பேஜில் வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எனக்கு கம்ஃபர்டபுளாக. இந்த மாதிரி பார்ப்போம்ல, இப்போ நான் பார்த்துட்டு இருக்கும்போது நல்ல வாட்டர் பாட்டில் யாராவது வச்சுருப்பாங்களா, யார்கிட்ட வச்சுருப்பாங்க, யாருக்கிட்டே அது இருக்குமா, சொன்னால் நம்ம வாங்கலாமே, அந்த மாதிரி தோணும்ல. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து எவ்வளோ ரேட் பார்த்தீங்கன்னா, ஷிப்பிங்கோடு சேர்த்து எனக்கு 1000 ருபீஸ் வந்துச்சு. 980 ஷிப்பிங்கோடு சேர்த்து 1000 கரெக்டாக 1000 வந்துச்சு. இது வந்து அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா 12 ஹவர்ஸ் கோல்டும் 12 ஹவர்ஸ் வந்துட்டு கூலிங் ரெண்டுமே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் 12 ஹவர்ஸில் நிற்கலை, கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நிற்கிது. ஃபஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் எந்த சூட்டில் ஊற்றுனமோ அந்த சூடாகவே இருக்குது. அடுத்த 2 மணி நேரத்தில் சூடு கம்மியாகிடுது. ஃபுல்லெல்லாம் கம்மியாகலை, லைட்டாக அந்த சூடு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஓவர் நைட்டில் இல்லை. ஃப்ளாஸ்க்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு வச்சோன்னா காலையில் வரைக்குமே இருக்கும், காலையில் கொஞ்சம் சூடு தான் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இது வந்துட்டு ஒரு 4 மணி நேரம் நிற்கிது, அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்துட்டு நிற்கலை. நாங்கள் கோல்டு அந்த கூலிங்க்கு பார்க்கல, இது மட்டும் தான் நாங்கள் பார்த்தோம். இந்த கலர் தான் எங்களுக்கு வந்துச்சு. மொத்தம் 3 கலர் இருந்துச்சு. அதில் வந்து பிங்க் கலர் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. மினி சிலிண்டர் மாதிரி இருந்துச்சு, அரிக்கன் விளக்கு இருக்கும்ல அந்த மாதிரி சிலிண்டர் மாதிரி இருந்துச்சு. உள்ளே நல்ல வெயிட், இதுவே நல்ல வெயிட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பாடி எல்லாமே வெயிட்டாக இருந்துச்சு. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், மூடியை வந்து நம்ம எங்கேயாவது கீழே போட்டுருவோம் அப்படின்றது இல்லாமல், மூடிக்கு பக்கத்துலேயே மூடியில் மேக்னெட் வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே சுற்றி பார்த்திங்கன்னா அங்கேயுமே மேக்னெட் இருக்குது, அப்படியே வச்சு ஒட்டிக்குது. ஸோ மூடி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நான் அவருங்க ஒட்டிக்கிச்சா, அது நல்ல வெயிட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. கலரும் சூப்பராக இருந்துச்சு, அழுக்காகாது. ஃபுல்லாகவே ஸ்டீல் தான். மூடி மட்டும் இந்த ஃப்ளாஸ்க் டைப்பில் இருக்குது, நம்ம குட்டியாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். உள்ளே ஓப்பன் பண்ணி நல்லா கையை விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 1000 ருபீஸ் ஓகே தான். அது எவ்வளோ, இது லிட்டர் பார்த்திங்கன்னா 2100, அதாவது 2 லிட்டரு 100 ml. நான் 2 லிட்டர் நினச்சிட்டு இருந்தேன். 2 லிட்டர் 100 ml. நமக்கு குடிக்கிறதுக்கு சும்மா இப்போ பக்கத்தில் போயிட்டு வரோம் அப்படின்னா இது ஒன்றே போதும், நிறைய எடுத்துகிட்டு போக தேவையில்ல. சூப்பராக இருந்துச்சு, நல்ல வெயிட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இதுக்கப்புறம் இது வந்து எப்போயோ வாங்கினது, ஒரு 3 நாள் 4 நாள் ஆகிடுச்சு. லாஸ்ட் வீடியோ போட்ட பார்த்திங்களா, அன்றைக்கி தான் வந்துச்சு. அன்னிலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்குது. தூக்கி குடிக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது கொஞ்சம் பாதி வந்துருச்சு அப்படின்னா ஓகே, மற்றபடி தூக்கி குடிக்க கஷ்டமாக இருக்குது. ஏதாவது டம்ளர் மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னுமே கொஞ்சம் நாள் கழித்து கூட உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட ஆயில் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அது நல்லா போயிட்டுருக்கு. நான் வந்து பர்சனலாக வந்துட்டு இது இருக்குது பார்த்திங்களா, ரோஸ்மேரி இருக்குல்ல, அந்த ரோஸ்மேரியை வெறும் ரோஸ்மேரி மட்டும் போட்டு தேங்காய் எண்ணெயில் நல்லா ஓவர் நைட்டு சோக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு இரும்பு கடையில் அதை பண்ணிவிட்டு அதை நான் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அது வந்துட்டு நல்ல உங்களுக்கு ஹேர்ஃபால் நல்லாவே கம்மியாகும். இந்த ரோஸ்மேரி ஆயில்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பாட்டில்லாம் விற்கிறாங்க, அதெல்லாம் ரேட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நான் வெறும் தேங்காய் எண்ணெயில் இந்த மாதிரி பண்ணி ஓவர் நைட் விட்டுட்டேன் பாருங்கள். கலர் இந்த மாதிரியும் வரும். நீங்கள் போட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த ரோஸ்மேரியை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் கலர் கொஞ்சம் டிம்மாக தான் வரும். நான் வந்து நல்லா அந்த ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு, விட்டுட்டு நல்லா அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டேன். அது ஓவர் நைட்டு சோக்கானதை வந்துட்டு செம்மையாக வந்துடுச்சு. ஆயில் ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்கும், ரோஸ்மேரி ஸ்மெல் நல்லாயிருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து நான் அப்படியே ஃபுல்லாகவே வந்து என்னைக்கு நான் குளிக்கிறனோ
அன்னைக்கு மட்டும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ஊற விட்டுட்டு நல்லா ஸ்கல்பில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் நல்லாவே கம்மியாயிரும். இப்போ ஹீட்டுக்கு என்ன ஆகுதுன்னா உடம்பு ஹீட்டுக்கு வந்துட்டு நிறையாவே ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாலும் ஹீட் ஆச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஃபாலே ஆகாது. ரோஸ்மேரி எல்லா மெடிக்கல் ஷாப் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். அது சும்மா ஒரு 100 கிராம் 50 கிராம் வாங்கினாலே போதும். தேங்காய் எண்ணெயில் போட்டுருங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா குஷ்புவோட வைரல் ஃபேஸ் சீரம் தான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிவ் ஆயிலெலாம் பயங்கர ரேட்டாக இருக்குது. நான் எல்லாமே ஒரு 200 ml வாங்கி தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிவ் ஆயில், பாதாம் ஆயில், கோகனட் ஆயில், அதுக்கப்புறம் வந்துட்டு பீட்ரூட்டு, கேரட்டு, ஆரஞ்சு தோல் இது வரைக்கும் போட்டுட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு நம்ம விட்டமின் இ கேப்சூல் போட்டுட்டு டெய்லி நைட்டு தூங்கும்போது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டு காலையில் வாஷ் பண்ணிட்டு வந்தோன்னா ஃபேஸ் நல்லா கிளியர் ஆகிடும். நல்ல கலரும் வந்து நல்ல க்ளோவாகும். இது வந்து நான் சொல்லலை, குஷ்பு மேம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து வாங்கி அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் 1, பீட்ரூட் 1, ஆரஞ்சு பழ தோல் வந்து 2 எல்லாத்தையுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதெல்லாம் துருவிட்டு அதை போட்டுட்டு நான் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு மெயினாக நீங்கள் வந்து சில்வர் பாத்திரத்தில் தான் யூஸ் பண்ணல, கண்ணாடி பவுல் இதில் தான் வந்துட்டு ஹீட் பண்ணுறது. கண்ணாடி பவுலில் இப்போ நிறைய வருதில்ல, ஹீட் பண்ணால் எதுவும் ஆகாத மாதிரி அந்த மாதிரி, இல்லாட்டி சில்வர் இதில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, இரும்பில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிரும். ஸோ அந்த ஆயில் அந்த மாதிரி அந்த ஆலிவ் ஆயில், பாதாம் ஆயில், அதனால் நீங்கள் வந்து சில்வர் பாத்திரத்தில் தான் யூஸ் பண்ணணும். நான் நார்மலாக இந்த பால் காய்ச்சற பாத்திரத்தில் யூஸ் பண்ணேன். எல்லாத்தையும் போட்டுட்டு ஆலிவ் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்துட்டு 100 கிராமே 190 ரூபா, ஆஃபரில் 150 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ எல்லாமே 200 கிராம், எல்லாமே சம அளவு தான். 200 கிராம் அது கோகனட் ஆயில் 200 கிராம், எல்லாமே 200 கிராம் தான் போட்டேன். பாதாம் ஆயில் பெருசு வந்து பார்த்திங்கன்னா 190 தான் இருக்குது, 190 ml தான் இருக்குது. அதனால் 10 ml வந்து எக்ஸ்ட்ரா இந்த பாட்டிலேருந்து ஊற்றலான்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 20 30 ml ஊற்றிட்டேன். பாதாம் ஆயில் நல்லா தானே இருக்கும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கோகனட் ஆயில் இது எல்லாமே போட்டுட்டு அப்படியே அடுப்பில் வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சு விட்டுட்டேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்டையாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற சாறு எல்லாமே இறங்கிடும். இதில் என்ன ஒரு கொடுமை நடந்துருச்சு அப்படின்னா நான் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் அப்படியே பாயில் ஆச்சு. சிம்மில் வச்சுட்டு போயிட்டு இங்கே உட்காந்துட்டு இருந்தேன், டிவி பார்த்துட்டு அங்கே போய் பார்த்தா நுரையாக பொங்கி எல்லாமே அடுப்புக்கு கீழே வந்துருச்சு. நான் நல்ல வேளை அப்போ தான் போய் உடனே பார்த்துட்டேன், இல்லைன்னா மொத்த ஆயிலுமே வேஸ்ட். எல்லாமே காஸ்ட்லி ஆயில், மனசே பதறிடுச்சு எனக்கு, என்னடா இவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். அது உங்களுக்கு ஆல்ரெடி எல்லா ரிவ்யூவும் வந்திருக்கும். இந்நேரம் இதெல்லாம் வந்துட்டு புதஞ்ச நியூஸ்மா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, புதஞ்ச நியூஸ் அப்படின்வீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நம்ம ஓனாக சீரம் வாங்கி பண்ணுறதுக்கு இப்படி ஓனாக நம்ம யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு மனசு திருப்தி, எந்த வித கெமிக்கலும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறோன்ற மாதிரி ஒரு மனசு திருப்தியாக இருக்கும்ல. ஸோ இது நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நல்லாவே க்ளோவாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேஸ்மே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஏஜ்டு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வாங்கிட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் 100 ml போட்டு உங்களுக்கு வச்சுக்கலாம். நான் பாருங்கள் 200 ml போட்டால் 3மே 600 ml இது எல்லாமே சேர்த்து நான் யாருக்காகனா எங்கள் 5 பேருக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே போட்டு பண்ணியிருக்கேன். 5 பேர்னால் நாங்கள் 4 பேர், அப்புறம் வந்துட்டு என்னோடய தம்பியோட ஒய்ஃப். ஸோ 5 பேர் 5 கேர்ள்ஸ்க்காக நான் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொல்லணும். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.